ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு 5 பேருக்கான சிக்கன் பிரியாணி செய்வோம். இது கீரி சம்பா அரிசியில் செய்கிறேன். நாட்டுக்கோழி இறைச்சியில். முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் சூடாறினதும் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி சேர்த்து கொள்ளுங்கள். 3 பெரிய வெங்காயம், 15 பச்சை மிளகாய், 10 பல் உள்ளி வேலை போட்டு தாளியுங்கள். பிரியாணியில் ஒரு 4 ரம்பையில் புல்லா உண்டு எடுத்து வட்டி போடுங்கள். 1 தேக்கரண்டி சோம்பு, 1 தேக்கரண்டி வெந்தயம், 1/2 தேக்கரண்டி கடுகு, 5 கிராம்பு, சிறிய அளவு கருவேப்பட்டை, ஒரு அன்னாசிப்பூ உடைச்சி போட்டு தாளியுங்கள். ரெண்டு செத்தல் மிளகாய் போட்டுக்கொள்ளுங்கள் வாசத்துக்கு. அரிசியை கழுவி ஊற வைத்து கொள்ளுங்கள். இஞ்சி போட்டுக்கொள்ளுங்கள். எல்லாம் நன்றாக பொரிபட்டதும் ஒரு தக்காளி போடுங்கள். தக்காளி கணக்கு தேவையில்லை. தக்காளி கணக்கு போடும்போது இறைச்சின்ற மனம் மாறி பிரியாணின்ற வாசம் வேறு மாதிரி வந்துடும். தக்காளி ஒன்று போடும்போது முழுக்க சிக்கன் பிரியாணி நல்ல வாசமாக இருக்கும். 3 கரண்டி தூள் போடுங்க. இது நார்மலாக வளமையை பாவிக்கிற கறித்தூள்தான். இப்போ இறைச்சியை போட்டு விடுங்க. தேவையான அளவு தண்ணியை விட்டுடுங்க. இதை மூடி உப்பையும் போட்டு மூடி அவிய விடுவோம். இது நாட்டுக்கோழி கண்டபடியாக இறைச்சி அவியறதுக்கு நேரம் எடுக்கும். இடையில ஒரு கிளறி திரும்ப அவிய விடுவோம். இறைச்சி அவிஞ்சிருக்கும். இப்போ இறைச்சி சரக்கு தூளும் கருவேப்பமிலையும் நல்லா கசக்கி போட்டு தேசி புளியும் விட்டு நான் 2 கரண்டி இறைச்சி சரக்கு தூளும் பாதி முக்கால் தேசி புளியும் சேர்த்து புளிச்சு விட்டுருக்குறேன். அரிசியையும் போட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு மூடி அவிய விடுவோம். இடையில ஒருக்க அரிசியை கிண்டி பிரட்டி விடுவோம். சோறுக்கு தண்ணி காணுமாண்டு பார்த்து தேவைப்படி தண்ணியும் விட்டு மூடி விடுவோம். முட்டையை மேலால் வச்சு விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்து முட்டையை அப்படியே சோத்துக்குள்ளே மூடி விட்டு விடுவோம். அப்போ தான் அந்த கறின்ற வாசம் முட்டையில் இறக்க முட்டை நல்லா இருக்கும். இப்போ பிரியாணி ரெடி. இது கீரி சம்பா அரிசி நல்ல சின்ன உருண்டையாக இருக்கும். டேஸ்ட் சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.